ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு ரசம். லஞ்சுக்கு என்ன தான் விதவிதமாக குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் லாஸ்ட்டாக ஒரு கரண்டி ரசம் ஊற்றி சாப்பிட்டனா தான் லஞ்சு ஃபினிஷ் ஆன ஒரு ஃபீல் இருக்கும். பருப்பு ரசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பருப்பு ரசம் செய்கிறதுக்கு அரை லெமன் அளவு புளி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த புளி நல்லா ஊறினோடனே இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டேன். அடுத்து 25 கிராம் துவரம்பருப்பு ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வச்சுடுங்க. அப்போ தான் பருப்பு நல்லா குக் ஆகும். ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பருப்பு நல்லா மேஷ் ஆகி நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண சொல்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட மல்லித்தலை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன். கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஆட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு புளிப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதனால் நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரசம் ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த உளுந்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு 3 வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இதை நல்லா தாளிச்சதுக்கப்புறம் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரசத்தை நுரக்கட்ட விடுங்க. அப்போ தான் ரசம் வந்து நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நுரக்கட்டி வரணும், கொதிக்க விட்டுறக்கூடாது. நுரக்கட்டி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டீங்க அப்படின்னா வீடே கமகமன்னு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பருப்பு ரசம் ரெடி. பருப்பு வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ரசம் வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது. நீங்கள் இந்த பருப்பு ரசம் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.